தண்டனை சிறுகதை. ஆசிரியர் ராஜன் அவர்கள். 5ஆம் வகுப்பு ஆசிரியர் அண்ணாமலை கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் விழுந்த கடுகாக வெடித்து கொண்டு இறந்தார். நாசி துவாரங்களை மறைக்கும் அளவுக்கு கொத்தாக வளர்ந்திருந்த அவரது நரைத்த மீசை துடித்து கொண்டிருந்தது. கோபக்கணல் வீசும் சிவந்த கண்களை உருட்டி பரிதாபமாக நிற்கும் 5ஆம் வகுப்பு மாணவர்களை பார்த்து, எல உண்மையை சொல்லிடுங்க, இல்லை முதுகு தோலை உரிச்சிடுவேன். மேஜை மேல் வைத்திருந்த 50 ரூபா நான் வெளியில் போய் மூக்கை சிந்திட்டு வர்றதுக்குள்ள எப்படில காணாமல் போயிடும் என்று இறைந்தார். வகுப்பில் அசாதாரணமான அமைதி நிலவியத. மாணவர்கள் பயத்தோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எல மயிலன்னா மயில் இறகா போடும், எச்சந்தான் போடும். கேட்கிற விதத்தில் கேட்டால் எடுத்தவன் பணத்தை கொடுப்பான் என்று உரிமை விட்டு கரும்பலகைக்கு பின்னால் சொருகியிருந்த பிரம்பை சரையில் என்று உருவினார். முன் வரிசையில் ஒரு மாணவனிடம் முதல் விசாரணையை தொடங்கினார். டேய் சுப்பிரமணி, பணத்தை நீதானே எடுத்த? சுப்பிரமணி நடுங்கிவிட்டான். அவன் கண்களிலிருந்து கண்ணீர் குபுக்கென்று பாய்ந்து கன்னத்தில் இறங்கியத. தன் பிஞ்சு கை விரல்களால் அவற்றை துடைத்தபடியாக அண்ணாமலையின் கையிலே வைத்திருந்த பிரம்பையே பார்த்தான். அந்த பிரம்பின் ருசியை பல தடவை சுப்பிரமணி அனுபவித்து இருக்கிறான். 50 ரூபாய் காணவில்லை என்ற பேரிடியோடு விசாரணையை தொடங்கியதும் அவனது சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது. என்னடே வாயே திறக்க மாட்டேங்கிற? வாயில் என்ன கொழுக்கட்டையா இருக்கு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சார், எங்கள் ஆத்தா சத்தியமாக நான் எடுக்கலை. மேஜைக்கு பக்கத்தில் யாருமே போகலை. மேஜைக்கு பக்கத்தில் யாருமே போகாமல் பணம் எப்படில காணாமல் போகும்? வாயால் கேட்டால் பதில் வராது, பரம்பால் கேட்டால் தானே வரும் என்றவர் சுப்பிரமணியை விளாச ஆரம்பித்தார். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்க சார், சத்தியமாக நான் எடுக்கலை சார். சார் வலிக்குது. வலி தாங்க முடியாமல் துடித்து அப்படியே சுவரோடு சாய்ந்து கதற ஆரம்பித்தான். மறுபடியும் சுப்பிரமணியை அப்படி அடிப்பதில் பயனில்லை என்று கருதிய அண்ணாமலை சுப்பிரமணிக்கு அடுத்து நின்ற ஷாகுல் ஹமீதை அழைத்தார். சார், அடிச்சிடாதீங்க, நாங்கள் எல்லோருமே வாய்ப்பாட்டு தான் எழுதிக்கிட்டு இருந்தோம். ஓஹோ, வாய்ப்பாடு எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்களாக்கும். அப்போது பணம் தானே ஓடி மறைஞ்சுதா? நீ வாய் கொழுப்பு பிடிச்ச தடியன், உன்னோட தோலை உரிச்சா உண்மையை நீ கக்குவடா. மறுபடியும் பரம்பு தன் வேலையை செய்தத. ஷாகுல் ஹமீதுக்கு அடுத்து நின்று கொண்டு இருந்தவன் ராஜசேகர், உள்ளூர் தாசில்தாரின் பையன். அவனை அழைத்து பணம் எடுத்தாயா என்று விசாரித்தால் தன் வேலை என்னவாகும் என்று அண்ணாமலைக்கு தெரியும். எனவே அவனை விசாரியாமல் அடுத்த வரிசை சுடலை முத்துவை நோக்கினார் அண்ணாமலை. சுடலை முத்து படிப்பிலே கெட்டிக்காரன், ஆனால் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். வறுமை கோளாறிலே பயல் பணத்தை சுருட்டியிருப்பானோ என்ற எண்ணம் அண்ணாமலை மனதில் உதித்தது. முகத்தில் வலிய ஒரு புன்னகையினை வரவழைத்து, டேய் சுடலமுத்து, நீ நல்ல பையன், நல்லா படிக்கிற, உனக்கு எதுக்கடா இந்த திருட்டு புத்தி? எடுத்த பணத்தை கொடுத்துட, நான் அடிக்க மாட்டேன் என்றார் அண்ணாமலை. ஐயோ சார், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் பணத்தை எடுக்கலை, என்னோட பையன் வேணும்னா பார்த்துக்கோங்க பதறினான் சுடலை முத்து. அட நாயே, உன்னோட பையன் சர்ச் பண்ண சொல்றியோ? கையை நீட்டி சுடலை முத்துவின் சட்டையை பீடித்து தன் பக்கமாக இழுத்தார் அண்ணாமலை. குளத்து படித்துறையில் அடித்து துவைத்தே அழுக்கை போக்கிய அவனது பழைய சட்டை அண்ணாமலையின் இழுப்பில் டர் என்று கிழிந்து தொங்கியது. அப்போது அவனது விலா எலும்புகளின் எண்ணிக்கை தெரிந்துவிட்டது. மாணவர்கள் ஒவ்வொருவரையும் நிற்க வைத்து சளைக்காமல் பரம்பால் விளாசி தள்ளினார். மாணவர்கள் வேதனையால் துடித்து மொத்தமாக, சார் சார், எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எடுக்கலை என்று தாங்கள் படிக்கும் புஸ்தகத்தை மேஜையின் மீது வைத்து சத்தியம் செய்தும் அவரது மனம் அவர்களை நம்ப தயாராகவே இல்லை. சத்துணவு கூடத்தில் ஆயா காய்கறி நறுக்கி கொண்டிருந்தாள். ஆயா, கடலை எண்ணெயை கொதிக்க வச்சு ஒரு சட்டியில் தாயேன். கடலை எண்ணெயா? எதுக்கு சார்? காலையில் மேஜை மேலே 50 ரூபா வச்சுருந்தேன். மூக்கை சிந்திட்டு வர்றதுக்குள்ளே பணத்தை காணோம். இந்த பயலுகளில் எவனோ எடுத்திருக்கான். நீ கொதிக்கிற எண்ணெயை கொடு,
எண்ணெய் சட்டியில் விரலை முக்கினால் பணம் எடுத்தவன் விரலை மாத்திரம் எண்ணெய் சுட்டுடும், எடுக்காதவன் விரல்ல ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லுவேன். கொதிக்கிற எண்ணெயை பார்த்ததும் எடுத்த பயல் பயந்து போய் பணத்தை தந்துடுவான் என்றார் அண்ணாமலை. ஆயா திகைத்து போய் நின்றாள். அப்பொழுது பள்ளிக்கூட பியூன் அங்கு வந்து, சார், உங்களை ஹெட்மாஸ்டர் கையோட கூட்டியார சொன்னாரு என்றான். ஹெட்மாஸ்டரா? எதுக்கு கூப்பிடுறாரு? சிந்தித்தவாறே ஹெட்மாஸ்டர் அறைக்குள் நுழைந்தார் அண்ணாமலை. அண்ணாமலையை பார்த்ததும், ஹெட்மாஸ்டர், காலையில் கையெழுத்து போட இங்கே வந்தபோது ரெஜிஸ்டர் மேலே 50 ரூபாயை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களே. நான் பணத்தை பார்த்ததும் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் அவசரமாக போயிட்டீங்க. அதுக்குள்ளே எனக்கு வேற வேலை வந்துருச்சு. இந்தாங்க உங்கள் ரூபா என்று கூறி அண்ணாமலையிடம் பணத்தை கொடுத்தார். வேதனையுடன் சத்துணவு கூடத்துக்கு திரும்பினார் அண்ணாமலை. அங்கே எண்ணெய் சட்டியிலே எண்ணெய் கொதித்து கொண்டு இருந்தது. எல்லோரும் திகைத்து பார்த்து கொண்டிருக்க சரையில் என்று தம் வலக்கரத்தை அதனுள் நுழைத்தார் அண்ணாமலை. அன்று மாலை வீட்டில் படுத்திருந்தார் அவர். தீக்காயம் பட்ட அவரது கரம் கட்டு போடப்பட்டு இருந்தது. அப்பொழுது வாசலில் ஏதோ சத்தம் கேட்டு வெளியில் வந்தார் அண்ணாமலை. 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரிசையாக நின்று கொண்டு இருந்தனர். ஒவ்வொருவர் கையிலும் ஓர் ஆரஞ்சு பழம். ஷாகுல் ஹமீது தான் முன்னால் வந்து பேசினான். சார், எங்களை அடித்ததுக்காக எண்ணெய் சட்டியில் கையை விடணுமா சார்? ரொம்ப வலிக்குமே சார் என்றவன் கையில் வைத்திருந்த ஆரஞ்சு பழத்தை அண்ணாமலை முன்னால் பணிவோடு நீட்டினான். அண்ணாமலை கண்களில் நீர் திரையிட முன்னால் நின்று கொண்டிருந்த மாணவர்களை அணைத்து கொண்டார். அன்பானவர்களே, ராஜன் அவர்கள் எழுதிய தண்டனை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி. அப்பாவின் அருமை சிறுகதை. அவன் தன் அப்பாவுக்கு அருமந்த பிள்ளை. அருமை நாயகம் என்று பெயரிட்டு அவனை அருமையாக வளர்த்து வந்தார் அவர். அவன் அம்மா காலமான போது அவனுக்கு வயது 3 கூட இராது. எனவே அவரே அம்மையப்பனாக ஆகி, ஆம், உண்மையிலேயே அவர் பெயரே அம்மையப்பன்தான், அருமை நாயகத்தை ஆளாக்கிவிட்டார். அந்த அருமை நாயகம் இப்போது ஓர் ஆஃபீஸ் குமாஸ்தா. காலை 7:30 மணிக்கு புறப்பட்டானால் மாலை 7:30க்கு முன் திரும்பி வர முடியாத தூரத்தில் பணியாற்றி வந்தான். அவனுக்கு கல்யாணமாகாத வரையில் அவரே சோறாக்கி போட்டு ஆஃபீஸுக்கு அனுப்பி வந்தார். அவனும் அப்பா அப்பா என்று அவர் மேல் உயிரையே வைத்திருந்தான். கல்யாணம் ஆன பின்னரோ அப்பா அப்பா என எதற்கும் அப்பாவை அழைத்த அருமை நாயகம் இப்பொழுதெல்லாம் அடிக்கொரு தரம் அடியே அடியே என்று அழைக்கலானான். ஆம், அவனுக்கு மனமாகி இல்லத்துக்கோர் இல்லால் வந்துவிட்டாள். இத்தனை நாட்களும் காரியங்கள் செய்து பழகிய கையாயிற்றை மருமகளுக்கும் உதவியாக இருக்கட்டும் என்று அம்மையப்பன் வீட்டு காரியங்களை தாமே வலிய வந்து ஏற்று செய்வார். ஆனால் புதுமண மோகத்தில் அருமை நாயகம் தன் தகப்பனாரை, தன்னை ஆளாக்கிவிட்ட தகப்பனாரை மறந்தான். அன்று அவரது கை காரியங்கள் கரும்பாக இனித்தன, இன்று வேம்பாக கசந்தன. இந்த கிளம் எதற்காக இப்படி கழுத்தை அறுக்கிறத? இப்படி தொடங்கிய பேச்சு இது போய் தொலையாதோ என்ற அளவுக்கு முன்னேற்றம் கண்டது. அதற்காக அம்மையப்பன் வருந்தவில்லை. இதுதான் உலகம், இதுதான் இல்லறம் என்று எண்ணினார். கூடிய வரையில் வீட்டு காரியங்களில் தலையிடுவதை நிறுத்தி கொண்டார். கூப்பிட்டால் உணவருந்த போவது, இல்லாவிட்டால் வீட்டு திண்ணை என்ற கொள்கை வகுத்து கொண்டார். இப்படி இருக்கும்போதுதான் இல்லாலை இல்லாளும் வேண்டாள் என்ற காரியம் நிகழ்ந்தது. சர்க்கரை பஞ்சம், காப்பி கொட்டை பஞ்சத்தோடு நின்ற பஞ்சம் அரிசி பஞ்சமாக உருவெடுத்தது. அரிசியா இல்லை கோதுமையா இல்லை ரவாவா இல்லை மைதா இல்லை, இப்படியாக இல்லை இல்லை பொருட்கள் ஏறின. அருமை நாயகத்துக்கோ பொழுது அருமையாக கிடைத்து வந்தது. காலை 7:30 மணிக்கு புறப்படுபவன் மாலை 7:30 மணிக்கு மேல்தான் திரும்பி வர முடிந்தது. அதனால் அவனால் 2 லிட்டர் அரிசியும் இல்லை பொருட்களும் வாங்குவதற்கு பொழுது எங்கே இருந்தது? தனக்கு பதிலாக ஒரு பினாமியை நிறுத்தலாம் என்றால் அவன் வாங்கும் சம்பளத்தில் அதற்கு செலவழிக்க பணம் ஏது? கடைக்கு கடை ஆட்களை நிறுத்தி வாங்குகிறார்களே, அவர்களிடமிருந்து இல்லை பொருட்களை பெறலாம் என்றால் அதற்கு தர வேண்டிய கட்டணம் அவன் வாங்கும் சம்பளத்துக்கு கட்டாது. அப்பாவை சொல்லலாம் என்றாலோ அவரை அரித்து எடுத்து வீட்டுக்குள்
வரவிடாமல் செய்தாகி விட்டது. இந்த நிலையில் இல்லாளை இல்லாள் எப்படி வேண்டுவாள்? வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த அம்மையப்பனுக்கு வீட்டுக்குள் தன் அருமை மகன் அருமை நாயகத்துக்கும் அவன் இல்லாளுக்கும் நடக்கும் இந்த இல்லை போரை இல்லற போரை காண பொறுக்கவில்லை. மகன் அலுவலகத்துக்கு சென்ற பின் தாமாக வலிய சென்று உள்ளே இருந்த பணத்தையும் பையையும் எடுத்துக்கொண்டு கால் கடுக்க ஒவ்வொரு கியூவாக நின்று கிடைத்ததையெல்லாம் வாங்கி வந்தார். இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்த அருமை நாயகத்துக்கு ஒரே அதிசயமாக இருந்ததாம். வீட்டில் அடுப்பு புகைந்தது. எப்படி? அதிசயம் கலந்த விழிகளோடு தன் மனைவி அதிசயத்தை நோக்கினான். மாமா வாங்கி வந்தார் என்று அவள் குறிப்பால் உணர்த்தினாள். அப்பாவா? அப்பாவின் அருமை தெரியாமல் இத்தனை நாளும் கரித்து கொட்டினோமே. அருமை நாயகம் அடுப்பில் கொதித்து கொண்டிருக்கும் உலை நீரை போல மருகினான். அப்பா என்று உரக்க கூவி அம்மையப்பன் காலடிகளில் போய் விழுந்தான். அவனுக்கு அதற்கு மேல் சொற்கள் வரவில்லை. அருமை மகனே, அஞ்சற்க கால் கடுக்க கை சோர இந்த அரிசி கியூவில் நின்று எப்படியாவது அரிசி வாங்கி வந்து போடுகிறேன். நீ தினமும் கவலைப்படாமல் காரியாலயம் போய் வா. அந்த பணியை நீ செய்யாவிட்டால் இந்த பணி என்னால் ஆகாது பாரு என்றார் அம்மையப்பன். அவர் விழிகள் பணித்தன. ஒருவேளை மகனை தம்மோடு சேர்த்து வைத்த அரிசி பஞ்சத்தை வாழ்த்தி மகிழ்ந்தாரோ, அல்லது அரசு வேண்டுமென்றே வருவித்து மக்களை கஷ்டப்படுத்தும் இந்த தட்டுப்பாட்டை நினைத்து மனம் உருகினாரா? அம்மையப்பனை பொறுத்தவரை இந்த பஞ்சம் எத்தனை அப்பன் பிள்ளைகளை வாட்டி இருக்குமோ என்ற துயரம் நீராக கண்களில் வடிந்து இருக்கும் தான். அன்பானவர்களே, அப்பாவின் அருமை சிறுகதை நிறைவு பெற்றது. எழுதியவர் ராவி.